வணக்கம். நம்ம இன்றைக்கி ஜேஆர் ஹோமில் பார்க்க போகிறது ஹேர் பேண்டு. இந்த ஹேர் பேண்டு நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக தயார் பண்ணிடலாம். இது நம்ம ஃபேன்சி ஸ்டோர்லலாம் போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப நமக்கு எந்த சேரீயோ எந்த பாவாடை பட்டு பாவாடை இதிலலாம் இருக்கிற மீதி துணியை வச்சே நம்ம அழகாக மேட்சிங்காக தைச்சிக்கலாம். நான் இப்போ 21 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு அகலம், நீளம் 21 இன்ச்சு 3 இன்ச்சு அகலம் அதை நான் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம தையல் வச்சு இப்போ அப்படி மடித்து வச்சு தைக்கணும். அதை நல்ல பக்கத்தில் இருந்து நம்ம கெட்ட பக்கத்தில் மாற்றி அதை தைச்சிக்கணும். அது முதல்ல ஓரம் அடிச்சுக்கணும். நீங்கள் நம்ம அந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம ஓரம் அடித்து வச்சுக்கணும். இந்த ஓரம் அடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் லென்த்தாக 21 இன்ச்சுக்கும் நீளமாக தைச்சி விட்டுறணும். இதை நீளமாக நம்ம தைச்சதுக்கப்புறம் பாருங்கள், இதே மாதிரி நீளமாக நம்ம ஃபுல்லாக தைச்சி விட்டுறணும். நம்ம தையலுக்கு இடம் விடுற அளவுக்கு தைச்சா போதும். அதுக்கப்புறம் இதை பின் வச்சு அந்த சைடை நம்ம மாற்றி விட்டுடலாம். தையல் சைட்லேருந்து நல்ல பக்கத்துக்கு நம்ம மாற்றி விட்டுடலாம். மாற்றி விட்டோன்னா நமக்கு நல்லா ஈஸியாக ரோப் மாதிரி கிடச்சிக்கிடும். ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள், ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம ரோப் மாதிரி கிடச்சதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு சைஸில் உள்ள எலாஸ்டிக்கை 7 இன்ச்சு நீளத்துக்கு எடுத்துருக்குறேன். இதையும் பின் வச்சு ஒரு பக்கம் நீங்கள் கையை வச்சு பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் நம்ம கரெக்டாக அந்த பின்னை வச்சு குத்தி எடுங்க. குத்தி எடுத்துட்டோன்னா அந்த பக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 2 பக்கம் எலாஸ்டிக்கை மட்டும் முதல்ல தைச்சி விட்டுறணும். ஜாயிண்ட்டு, அந்த ஜாயிண்ட்டை மட்டும் முதல்ல இந்த பாருங்கள் அது மாதிரி தைச்சி விட்டுறணும். இப்போ பாருங்கள், தைச்சதை காமிச்சிருக்கிறேன். திருப்பி அதை உள்ளே விட்டு நம்ம இந்த 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான், சூப்பரான ஹேர் பேண்டு ரெடி. நீங்களும் உங்களுக்கு மேட்சிங்கான பட்டு சேலையில் உள்ள ப்ளவுஸு, சில்க் சாரியில் உள்ள ப்ளவுஸு எதுனாலும், கிரேப் சில்க்கு இந்த மாதிரி எதுனாலுமே இந்த எலாஸ்டிக் வச்சு ஹேர் பேண்டை வீட்டிலே தைச்சிக்கிடலாம். தைச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.